திருவாரூர் தெப்பம் பார்க்க போலாமா? திருவாரூர்ல இருந்த வரைக்குமே நான் ஒன் டைம் தான் தெப்பம் பார்த்துருக்கேன். அதுவும் பக்கத்து வீட்டு அக்கா கூட போய் பார்த்துருக்கேன். இப்போ நாங்க 4 பேரா போய் பார்க்குறோம். செம்ம ஹாப்பியா இருந்துச்சு போறதுக்கே. ஆனா பக்கத்திலேயே இருக்கிற தெப்பத்துக்கு ₹150 ஆட்டோக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க. எங்க வீட்லேருந்து ஸ்ட்ரைட்டா நடந்து போனாலே தெப்பம் தெரியும். அந்த அளவுக்கு பக்கம் தான். அதுக்கே அவ்வளோ சார்ஜ் பண்றாங்க ஊர்லலாம். வீடியோல தேரும் பார்த்துருந்துருப்பீங்க. அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நான் இதுவரைக்கும் தேர் இழுத்தத பார்த்தது இல்ல. அதனால ஆட்டோமேன் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டுருந்தேன். "இது எப்படி இவ்ளோ தேர் இருக்கே! இதெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு தூக்கியா வப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தேன். "இல்ல அத வந்து இருக்கிற தேரே தான். அது மேல அப்படியே கம்பு கட்டி அது மேல ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. போனதுமே ₹50க்கு 5 ரிங்ஸ் போட்டு வின் பண்றது இருக்கும். அதுல கப் கிடைச்சிருச்சு. ஸோ செம்ம ஹாப்பியா ஆயிடுச்சு. தெப்பத்துக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. கடத்தெருலாம் பார்க்கலாம். அப்புறம் நாங்க சென்னையில இப்ப இருக்கிறதுனால, நம்ம ஊர் ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது. இந்த மாரிலாம் ஊர்ல ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். எல்லா கடையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். கடைசியில இந்த கடையில எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கார் புடிச்சிருந்துச்சு. என் பையன் ஒரு கார் பைத்தியம். அதனால அவனுக்கு இந்த கார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். ஏன்னா அவன் தூங்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு எங்க வீட்ல ஒரு எலி தொல்லையா இருந்ததுனால ஒரு எலி பொறி வாங்கியாச்சு. அப்புறம் நாங்க கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். அதனால அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு தெப்பம். நாங்க அந்த டைமுக்கு போயிட்டோம். முன்னாடிலாம் அவ்வளோ கூட்டம் இல்ல. இங்க உள்ள வந்தோனே சரியான கூட்டமா இருந்துச்சு. நாங்க மூவ் ஆகவே இல்ல. அவங்களே எங்கள மூவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் திருவாரூர் தெப்பம். இது வந்து அப்படியே தண்ணீல வந்து சுத்தி வரும். இது உள்ள கச்சேரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் உள்ளலாம் போய் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்ததுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து நின்று ஹைப்பர் லேப்ஸில் வீடியோலாம் கவர் பண்ணேன். ஏன்னா கிட்டக்க போக முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஹைப்பர் லேப்ஸில் தெப்பத்தை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து தெப்பம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. முன்னாடிலாம் கயிறு வச்சு இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மோட்டர் வச்சு ஓடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் முன்னாடியை விட இப்போ தெப்பம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. என் பொண்ணும் எல்லா டைமும் இந்த ஸ்ப்ரிங்கை வாங்குறா, பிச்சு போடுறா, இதே தான் வாங்கி வாங்கி வைக்கிறா. எதுக்கு தான் இதை வாங்குறான்னு எனக்கும் தெரில. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் மசாலா பூரியும் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே சென்னையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இல்லை, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த பம்பரம் மாதிரி சுற்றுறது, அதுக்கப்புறம் இந்த இந்த லைட்டு இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு கடையில் போயிட்டு பல்லாங்குழி வாங்கலான்னு கேட்டேன். அது வாங்கலை கடைசியில். வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஜார் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கலரு. அதனால வாங்கினேன். இங்கே இந்த பிளாஸ்டிக் பாம்பு, பல்லி, தேள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த குயிங்க் குயிங்க்னு ஒரு சவுண்டு வர மாதிரி இந்த மூவ் ஆகுற மாதிரி உள்ளது. இது நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கல. இப்போ தான் பார்க்குறேனே இதை. மாட்டு வண்டி பொம்மையெல்லாம் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு இதை பார்க்க. அப்புறம் இங்கே ஒரு பொம்மை வாங்கினோம், யானைக்குட்டி பொம்மை. அவ்வளோதான், தெப்பம் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடே கிளியர் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் இந்த ஹாட்டான பாதாம் மில்க் நான் குடித்தேன். எல்லாரும் கூலான பிஸ்தா மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் குடித்தாங்க. எனக்கு தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன்.